1977 தமிழகத்தின் முதலமைச்சராக நம் இதய தெய்வம் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு 1978 ஒரு கனமழை வெள்ளம் என்று சேலம், கோவை, நீலகிரி மாவட்டங்கள் கடுமையான வெள்ளத்தில் சிக்கியது. மழை வெள்ளத்தில் சிக்கிய பல பகுதிகள் தத்தளித்த பொழுது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறவும், அந்த மக்களை சந்திக்கவும், களத்தினை ஆய்வு செய்யவும் சென்னையிலிருந்து விரைந்து வந்தார் தமிழக முதல்வராக இருந்த நம் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அப்படி கோவை மாவட்டத்தில், கோவையில் செல்வ சிந்தாமணி குளம் ஒரு குளம் இன்னைக்கு இருக்குது. செல்வ சிந்தாமணி குளம். அந்த செல்வ சிந்தாமணி குளத்தினுடைய ஒரு கரையும் ஒரு பக்கம் மதகும் உடைந்த காரணத்தால் அங்க வெள்ளம் ஏற்படுது. அந்த குளம் கரை உடஞ்சி போச்சு, ஒரு பக்கம் மதகு உடஞ்சி போச்சுங்க. அதனால் வெள்ளம் வருது. அப்படி வெள்ளம் ஏற்பட்ட காரணத்தினால் அந்த வெள்ளம்